ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற படம் 2025 ஒரு சூப்பர் நேச்சுரல் பாடி ஹாரர் படமாக இன்றைக்கி நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற டுகெதர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் மில்லி வில்சன். இவங்களுக்கு டிம் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காப்புல. 2 பேரும் பார்ட்னராக இருக்கிறாங்க. நம்ம கதாநாயகி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் டீச்சராக, இங்கிலீஷ் டீச்சராக வேலை கிடச்சி அதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு, கண்ட்ரி சைடில் இருக்கக்கூடிய ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அப்படி குடி வர்றாங்க இவங்களோட பாய் ஃப்ரெண்டோட. இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காப்புல டிம்மு, இவர் ஒரு வளரும் இசைக்கலைஞர், வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாப்புல. என்ன ஒன்று 35 வயசாகி போச்சு, இன்னமும் அவரால் பெருசாக சோபிக்க முடியலை அந்த துறையில். இப்போ இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு குடி வர்றாங்க. லைஃப் ரொம்ப சந்தோஷமாகத்தான் அப்போ ஆரம்பிக்குது. அந்த வீட்டுக்கு பின்புறமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அங்கே ஃபாரின்ல தெரியுமே உங்களுக்கு, வெறும் காடு மலை அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே, அப்படியே ஜாலியாக ஒரு ஹைக்கிங் போகலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க ஹைக்கிங் போகலான்னு. அப்போ திடீர்னு சோன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ தரையெல்லாம் அப்பப்போ அங்கங்கே அப்படி சேறு சகதியமாக வழுக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அதில் நம்ம கதாநாயகி டக்குன்னு வலிக்கு நேராக ஒரு பொந்து மாதிரி இருக்குது, அது ஒரு குகை, அதுக்குள்ளே விழுந்துடுறாப்புல. இப்போ இவரை காப்பாற்றுறேன்னு கையை கொடுக்க போய் கடைசியாக கதாநாயகியும் சேர்த்து உள்ளே இழுத்து 2 பேரும் சேர்ந்து அந்த குகைக்குள்ளே விழுந்துடுறாங்க. வெளியே ஏறலான்னு பார்த்தா தண்ணி தான் மேலே விழுகுதே உள்ளே அந்த ஓட்டைக்குள்ளே. அப்புறம் இங்கிட்டு வெளியே வர்றது. அதனால் சரி உள்ளேயே ஸ்டே பண்ணுவோம் இன்றைக்கி நைட்டு மட்டும் அப்படின்னு உள்ளேயே இருக்கிறாங்க. காலில் எழுந்திரிச்சு பார்த்தா இவங்களே எதிர்பார்க்காம 2 பேருடைய காலும் ஒட்டி கிடக்கு. எப்படி கால் 2 ஒட்டிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து காலை பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ பிரிச்சுட்டு மேலே ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு தான் வர்றாங்க வரும்போதும். ஆனால் இந்த சந்தோஷம் இன்றைக்கோட சோழி முடிய போகுதுக்கு, இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிறது 2 பேர்த்துக்கும் அந்த மொமெண்ட் வரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் இந்த 2 பேர்த்துக்கும் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மைக்கேல் ஷாங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் தான் இந்த கதையை எழுதி இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2024 வெளியான சப்ஸ்டன்ஸ் சும்மா அட்டகாசமான ஒரு படம். அது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஊரே பார்த்து ப்ரோ இந்த மாதிரி படங்களாக இருந்தால் வரிசைக்கு அள்ளி தெளிங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் அந்த சப்ஸ்டன்ஸ். அந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த கதையை உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக கொஞ்சம் இருக்குது. ஆனால் நீங்கள் சப்ஸ்டன்ஸ் லெவலுக்கெல்லாம் நீங்கள் கம்பேரே பண்ணிடாதீங்க, அது வேறு மாதிரி படம். ஸ்டார்டிங்லேருந்து படம் பொருதிட்டு போய்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்க போதோ, ஐயோ இது எப்படி க்ளோஸ் பண்ண போகிறாங்க இந்த இல்லையப்போ அப்படிங்கிற அளவுக்கு வேறு லெவலில் அந்த கதைக்களம் அப்படி பறக்கும் பஞ்சா. இது அதுக்கு அப்படியே உல்ட்டாவான ஒரு படம். இது ரொம்ப ஒரு ஸ்லோ ட்ராமா தான், பட் அதுக்குள்ளே ஒரு சில மூமெண்ட்ஸ் அட்டகாசமாக தெரிக்க விட்டுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லீட் பர்ஃபார்மன்ஸ் 2 பேரும் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் அந்த கதாபாத்திரங்களை புல் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான். இதில் டேவ் ஃப்ராங்கோ தான் அந்த டிம் அப்படிங்கிற அந்த ஹீரோவுடைய ரோலை பண்ணியிருக்காப்புல. ஆலிசன் ப்ரீ தான் கதாநாயகியாக மில்லி வில்சன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒரு ரியல் லைஃப் கப்புள். இதில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்ட்னர்ஸாக பண்ணியிருக்காங்க. சரியான பர்ஃபார்மன்ஸு 2 பேர்கிட்டையும் இருந்து. இதுலேயும் குறிப்பாக ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது ஸ்லோ ட்ராமாவாக போனால் கூட டெஃபினட்டாக ஒரு 3-4 மூமெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் தான் நின்றுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது போக ஜெமி அப்படின்னு சொல்லி இன்னொரு கதாபாத்திரம், அது பேர் லெவலில் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இன்னொரு கேரக்டர் ஒன்று உண்டு. அதை டேமன் ஹரிமன் அவர் தான் பண்ணியிருப்பார். ஒரு சின்ன கதாபாத்திரம் தான், ஓரளவுக்கு தான் எழுதப்பட்ட கதாபாத்திரம். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டாக அவர் பண்ணியிருந்தார். இது ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தான். இதுக்குள்ளே ரொம்ப குறைவான கதாபாத்திரங்கள் தான். ஸ்க்ரீனை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுறதே இந்த லீட் பேர் தான், ஹீரோ ஹீரோயின் தான். இது போக இந்த ஜெமி தான் எப்பயாவது ஒரு வகுப்பில் கிளைமேக்ஸ் 2 கேரக்டர் வரும். ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸில் தான் 1-2 கதாபாத்திரங்கள் அங்கே காமிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்டை மட்டும் வச்சு கதையை மட்டும் நம்பி இவங்க களத்தில் இறங்கி எடுத்த ஒரு படம் இது. ஆனால் கதையை அம்சம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ப்ரிமிஸே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரிமிஸு. அந்த தாட் ப்ராசஸே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதை ஒரு சில சீக்வன்ஸில் எந்த அளவுக்கு அட்டகாசமாக புல் ஆஃபும் பண்ணியிருக்கு இந்த டீமு. குறிப்பாக கதாநாயகன் கதாநாயகி 2 பேரும் பெட்ரூமை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே சொல்ல மாட்டேனே, நீங்கள் அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டேனே. அட்டகாசமான சீக்வன்ஸு. அந்த சீனுக்கான அந்த சீக்வன்ஸே எடுத்துக்கலாம். அதுக்கான ஸ்டேஜிங் ஆகட்டும், மேக்கிங் ஆகட்டும், எப்பா அவங்க தான்ப்பா, நம்ம இப்படிலாம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நம்மளை தோண வச்ச ஒரு சீக்வன்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு சீக்வன்ஸு, ஆனால் சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க, மிரட்டி விட்டுருப்பாங்க அந்த சீக்வன்ஸை. அந்த மாதிரி டெஃபினட்டாக ஒரு 3-4 சீக்வன்ஸ் இந்த படத்துக்கு இருக்குது. பட் என்னுடைய ஃபேவரட் சீக்வன்ஸ்னால் அந்த 2 பேரும் பெட்ரூம் விட்டு வர்ற அந்த சீக்வன்ஸ் தான். அது நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இது போக ஜெர்மனியுடைய சினிமோட்டோகிராஃபி டெஃபினட்டாக நமக்கு ஒரு மூடை செட் பண்ணத்தான் செய்து இந்த படத்தை பார்க்கும்போது. ஏங்க ஃபாரின்காரங்க எப்பயுமே அடையதோ ஆளே இல்லாத ஒரு காடு, அதில் நடுவில் ஒரு வீடுன்னு காமிக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான்.
இருந்தாலும் என்ன மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்லங்க. வெளியே வந்து ஒரு சேரை போட்டு டீ குடித்தாலே போகும் போலையே, நமக்கு அந்தளவுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகிரும் போலையே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இடம். இவங்க அந்த காடு சார்ந்த பகுதிகளில் அந்த முதல்ல ஆரம்பத்தில் அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் கன்சீவ் பண்ண விதமாகட்டும், இந்த வீட்டுக்குள்ளே 2 கதாபாத்திரங்களுக்கு இடையில் மட்டும் நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸு, அதுக்கான லைட்டிங்னு சொல்லி ஜெர்மைன் சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அட்டகாசப்படுத்தியிருந்தார் இந்த படத்தை. காட்சிகள் எல்லாமே விஷுவலி ஸ்டன்னிங்காக இருந்தது. பாருங்கள், செம்மையாக இருக்கும். யாருங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் கேமரா ஒர்க்கு இந்த படத்தில். எடிட்டருமே அவர் சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாரு. சவுண்ட் டிசைனிங் டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, அவங்க சைட்லேருந்து கான்ட்ரிபியூஷன். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கதையிலையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக வந்து ஷைன் ஆகக்கூடிய ஒரு சில மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் டெஃபினட்டாக இருக்குது. நம்ம ஒரு சீக்வன்ஸ் அங்கே நான் சொன்னேன் இல்லையா, அதை மனதில் வைத்துக்கொள்ளவும். அந்த மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஆனாலும் மொத்த படமாக பார்க்கும்போது ஒரு ஸ்லோ ட்ராமா தான், ஒரு 4 சீனை நம்பி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் நம்ம கொடுக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்டன்ஸ் லெவலுக்கு அந்த மாதிரி ஒரு படம் தான், ஆனால் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துறாதீங்க. அது வேறு லெவல் சம்பவம். அந்த மாதிரி ரசிகர்களுக்கு இந்த படமும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக நான் அந்த படத்தை ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொன்னேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் நரேட் பண்ணப்பட்ட படம் இது. அதனால் டெஃபினட்டாக ஒரு சில கொஞ்சம் லேக்கிங் ஆகுது அங்கங்கே அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வரலாம். அதே நேரத்தில் இந்த படத்தில் படம் நெடுகளும் ஓரளவுக்கு வந்து டெக்னிக்கல் சைடில் நல்ல கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு, அந்த கிளைமேக்ஸில் கொஞ்சம் சிஜி விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ, பிசிறடிக்குதோ அப்படிங்கிறத ஃபீல் நமக்கு நிச்சயமாக வரத்தான் செய்து. அதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராகவே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதுவும் உங்களுக்கு வரலாம். நீங்கள் படத்தை பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். இது போக இந்த படத்தில் லாஜிக்கல் அப்படிங்கிறத விட ஒரு சில விஷயங்கள் இன்னும் ப்ராப்பராகவே அவங்க வந்து கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உதாரணத்துக்கு இத்தனை சம்பவங்கள் நடக்குதுல்ல, இப்படி ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஒரு விஷயங்கள் ஏதோ ஒன்று நடக்குது, அதனால தான் சூப்பர் நேச்சுரல் பாடி ஹாரர்னு சொல்லி நீங்கள் வந்து அதை டேக் பண்ணியிருக்கீங்க இல்லையா. அப்படி சூப்பர் நேச்சுரலாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்ன ரீசனுங்கிறத இன்னும் கன்வின்சிங்காக இவங்க பண்ணியிருக்கணும். ஏதோ பேரளவில் ஒரு சீனை வச்சு சும்மா எப்படின்னு முடிச்சு விட்டாங்க. அதை இன்னும் ப்ராப்பராக பெட்டராக கன்வின்சிங்காக இவங்க போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படமே கூட இன்னும் ஒரு திகிலான ஒரு அனுபவத்தை கொடுத்து இன்னும் பெட்டரான ஒரு இம்பேக்டை விட்டுருக்குமோ நமக்குள்ள அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு இருந்தது. இதுபோக சைமன் அண்ட் கெரின்னு சொல்லி இன்னும் 2 கதாபாத்திரங்கள் வரும். அந்த கதாபாத்திரங்கள் ஒரு கப்பல், அவங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும், ஹீரோவுக்கு தெரிய வரும் ஒரு தருணத்தில். ஆனால் அந்த காணாமல் போன அந்த 2 கதாபாத்திரங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சீனில் நம்ம காமிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது என்னங்க, அவங்க 2 பேத்துக்கு மட்டும் வேறு எதுவும் நடக்குது, இவங்க 2 பேத்துக்கு வேறு எதுவும் நடந்திருக்கு. நடந்தால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கணும், சூப்பர் நேச்சுரல் மேட்ருங்கிறது ஒன்று தானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. இது நீங்கள் படத்தை பார்க்காம நான் எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இதை தாண்டி சொன்னேன்னா அது ஸ்பாய்லராக ஆகிடும். ஸோ அந்த 2 பேத்துக்கு ஏன் அப்படி நடக்குது, இவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி ஒன்று எனக்கு படம் முடியும் போது மைண்டில் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் உள்ளே இருக்கத்தான் செய்யுது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ரேஷன் கார்டு சம்பவம். செம்மையான சம்பவங்கள்லாம் உள்ளே இருக்குது. செக்ஷுவலாகவும் பல சீன்ஸ் உள்ளே இருக்குது. ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள், ப்ரூட்டலான ஒரு சில காட்சிகளும் உள்ளே இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஏ சர்டிஃபைடு படம், ஞாபகத்தில் இருக்கட்டும் மக்களே. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு தடவை போய் பார்க்கக்கூடிய ஒரு ஓகேஷான வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், தியேட்டர் வாட்சாக இருக்கும் பட்சத்தில். இந்த படம் ஓடிடிலாம் வந்ததுக்கப்புறம் தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம் நீங்கள் ஜாலியாக. அந்த மாதிரி ஒரு படம் தான். தியேட்டர்ஸுக்கு நம்ம 1000-1500 போட்டு போகணும். அதனால சொல்கிறேன், ஒரு ஓகேஷான வாட்ச்சு, அதை மைண்டில் வச்சுட்டு அந்த லெவல் எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் போய் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இன்றைக்கி வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.